ஸ்ரீமத் பாகவத்தில் கண்ணபிரான் 16,108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத 59வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். அத்தனை பேரையும் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாராம். அது என்ன கதைன்னு பார்ப்போம். பௌமாசுரன், அவனை நரகாசுரன்னு சொல்லுவாள். 2 பேர் அவனுக்கு. அப்படி ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், இந்திரனோட வெண்கொற்ற கொடையையும் இந்திரனோட தாயான அதித்தி இருக்கா இல்லையா, அவளுடைய காதில் அணிந்திருந்த மகர குண்டலத்தை திருடின்னு வந்துட்டான். துவாரகையில் ஆட்சி செய்யும் கண்ணனிடம் உடனே இந்திரன் என்ன பண்ணான், வந்து பிரார்த்தித்தான். வைர குண்டலமும் வெண்கொற்ற கொடையும் மீட்டு தர பிரார்த்தித்தான். கண்ணன் கருட வாகனத்தில் சத்யபாமாவையும் கூட்டிண்டு நேர பிராஜோஷிதபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டான். அங்கே தான் நரகாசுரன் இருக்கான். அங்கே வரத்துக்கு முன்னாடி பார்த்தா 5 தலைகள் கொண்ட முராசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவனை முதல்ல அழிச்சிட்டார் கண்ணன். அதனால தான் அவருக்கு முராரின்னு பேரே வந்தது. அந்த அசுரன் எங்கே இருந்தான், தண்ணீருக்குள்ளே இருந்தான். அவனை அப்படியே அழிச்சிட்டார் பகவான். அதுக்கப்புறம் அவனுக்கு 7 பிள்ளைகள். யாருக்கு, முராசுரனுக்கு. அவள் யார் யாருன்னா தாம்ரன், அந்தரீக்ஷன், சிரவணன், விபாவசு, வசு, அருணன், நபத்வான். இந்த 7 பேரையும் அழிச்சிட்டார் பகவான். அதுக்கப்புறம் நரகாசுரனோடு போர் புரிந்தார். நரகாசுரன் யானை மேலே சண்டைக்கு வர கண்ணபிரான் தன் சக்கராயத்தாலேயே அழிச்சுட்டார். பாகவத்தில் சத்யபாமா நரகாசுரன் அழித்தார்னு வரவே இல்லை, கண்ணன் தான் அழித்தார். அவனால் அபகரிக்கப்பட்ட வெண்குற்ற கொடையும் வைர குண்டலங்களையும் மீட்டு கொடுத்தார். அதை மீட்டுட்டு உள்ள அரண்மனைக்குள்ளே போய் பார்த்தா 16,108 ராஜகுமாரிகளையும் நரகாசுரன் என்ன பண்ணா, சிறையில் வச்சுருந்தான். அந்த ராஜகுமாரிகள் கண்ணனை பார்த்தும் அப்படியே அவனை கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. நமக்கு கண்ணன் கிடைச்சா நன்னா இருக்குமே அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருந்தா. நரகாசுரன் இவ்வளோ பெண்களையும் சிறை வச்சிருக்கிறானே, யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கண்ணன் யோசித்தார். சீதையை ராவணன் ஒரு 10 மாதம் சிறை வச்சதுக்கே அங்கே மக்கள்லாம் தப்பாக பேசினான். ஆனால் சீதைனா டீ குளிக்க முடியும், அவள் மகாலட்சுமி, அதை மாதிரி இவாளெலாம் பண்ண முடியுமா? அதனால் 16,108 ராஜகுமாரிகளையும் சிறை வைக்கப்பட்டதுனால ஜனங்கள் கண்டபடி பேசக்கூடாதே, அதுக்காக. ஏன்னா இவாள் தூய்மையானவர்கள் தான், இவாள் மேலே தப்பு கிடையாதே. அதனால் கண்ணனே அவர்களை கணவனாக கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான். உடனே அத்தனை பெண்களையும் ஒரு பல்லக்கில் அமர்த்தி துவாரகைக்கு அனுப்பி வச்சுட்டான். அதுக்கப்புறம் கண்ணபிரான் சத்யபாமாவோட இருக்கும் சொர்க்கலோகத்திற்கு போனான். அங்கே வெண்கொற்ற கொடையும் வைரத்தோடையும் கொடுத்ததுக்கப்புறம் இந்திரன் இவளுக்கு விருந்து வச்சான். அது சாப்பிட்டு முடித்த உடனே சத்யபாமா சொர்க்கலோகத்தை சும்மா சுற்றி பார்வையிட வந்தா. அப்படி சுற்றி பார்க்கும்போது பார்த்தா அங்கே பாரிஜாத செடியில் மலர்கள் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பூக்கள் பூலோகத்தில் இல்லவே இல்லையே. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகா, இதை நம்ம ஒரு செடி கொண்டு போனால் என்னன்னு அவளுக்கு ஒரே ஆசை. உடனே என்ன பண்ணா, கண்ணன்கிட்ட கேட்டா, இதை நம்ம ஒன்று எடுத்துன்னு போகலாமா அப்படின்னா. அப்போ கண்ணன் சொன்னார், நீ இப்படிலாம் நினைக்காத இந்திரனை, அவனுக்கு உதவி வேணும்போது நம்மக்கிட்ட வருவான். உதவி செஞ்சு முடிச்சாச்சுன்னா ஒன்றும் தரமாட்டான். அதனால் இதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னா. ஆனால் சத்யபாமா சொன்னால், என்ன இவ்வளோ இருக்கு, நான் ஒரு செடி தானே கேட்குறேன், என்ன மரத்தையா கேட்குறேன், ஒரே ஒரு செடி தானே கேட்டேன், அதெல்லாம் கொடுப்பார், நீங்கள் கேளுக்கோ அப்படின்னா சத்யபாமா. சரி உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் இந்திரன்கிட்ட கேட்டார். இந்திரன் சொன்னால், இதெல்லாம் விலை உயர்ந்த செடிகள், இதெல்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கணும், தாழ்ந்த மனிதர்கள் வாழும் பூலோகத்தில் அது கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். சத்யபாமாட்ட சொன்னாராம், பார்த்தியா நான் சொன்னேன்ல கேட்க வேண்டான்னு அப்படின்னாராம். சொல்லிட்டு விடலை, ஏதாவது சத்யபாமா கேட்டாச்சு. அதனால் என்ன பண்ணார், பாரியாத மரத்தையே எடுத்துட்டு கருடவான்கிட்ட ஏறி துவாரகைக்கு வந்துட்டார். உடனே இந்திரன் என்ன பண்ணான், செஞ்ச நன்றியெல்லாம் மறந்துட்டான், கண்ணனோட சண்டை போட வந்துட்டான். எப்போவுமே இந்திரன் அப்படி தான், காரியம் வர வரைக்கும் பிரார்த்திப்பான், முடிஞ்ச உடனே கர்வம் ஏறிடும், ஒன்றும் தரமாட்டான். உடனே பார்த்தேன் இந்திரனை நான் சண்டை போட்டு இந்திரனை தோற்கடிச்சிட்டு, ஆனால் பாவம் உன்னை உயிரோடு விட்டு வைக்கிறேன் அப்படின்னு விட்டு வச்சுட்டாரான். வச்சுட்டு அப்படியே சத்யபாமாவை கூப்பிட்டுட்டு துவாரகை வந்துட்டார். இது இப்படியே சத்யபாமாவோட சரித்திரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 16,108 பெண்களையும் 16,108 அரண்மனை அமைத்து எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டு 16,108 அவதார இவரும் அத்தனை வடிவம் எடுத்துட்டு அக்னிகோத்திரம் ஆரம்பித்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி அதே மாதிரியே
பகவான் அத்தனை பேரும் சந்தோஷமாக வச்சுருந்தாராம். இப்படியே அந்த 16,108 பெண்கள் கல்யாணமும் ரொம்ப ஜோராக நடந்து அவ சந்தோஷமாக இருந்தா. இதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. சுகபிரம்மம் சொல்கிற பரிஷத்துக்கிட்ட இந்த 16,108 ஸ்திரீகளே கல்யாணம் பண்ணார் இல்லையா, ராஜகுமாரிகளை, அத்தனை அக்னிஹோத்திரத்தோடு அவர் வாழ்ந்து வந்தாராம். ஒவ்வொரு நாளும் அக்னிஹோத்திரம் செய்வாராம் அப்படின்னு அவர் விவரிக்கிறார். நித்திய அக்னிஹோத்திரியாக அவர் வாழ்ந்தார். அதனால் அத்தனை தேவிமார்களும் சந்தோஷமாக வேற இருந்தார். ஏன்னா அவர் தான் 16,108 வடிவம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா பகவான் ஒருவர் தான் புருஷோத்தமன், மற்ற அனைத்து ஜீவாக்களுமே பெண்கள் தானே. மேலும் பெருமாளுக்கு அருகில் பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா. பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்வார். தேவிமார்கள் இல்லாமல் பெருமாள் மட்டும் இருந்தால் நாம் செய்யும் பாவங்கள் தான் அவர் கண்ணில் முதல்ல படும், தண்டனை தான் நமக்கு கொடுப்பார். பெருமாள் சுற்றி தேவிமார்கள் இருந்தால் நமக்கு எளிதில் அனுகிரகம் செய்வார். கிருஷ்ணனோட திருக்கல்யாண வைபவங்களோட தசமஸ்கந்தம் பூர்த்தியாகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அவரோட சந்ததி அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா, அவளுக்கு பிரத்யும்னன்கிற ஒரு மகன் பிறந்தார். அந்த பிரத்யும்னனோட மகன் தான் அனிருத்தன். இந்த 16,108 பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டாரே ராஜகுமாரிகள், அவள் ஒவ்வொருத்திற்கும் 10 பெண்களும் ஒரு பெண்ணும் பிறந்தாள். அப்புறம் பிரத்யும்னன் யாரை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னாக்க, ருக்மிணியோட அண்ணன் ருக்மி இருந்தானே, அவனோட பெண் ருக்மவதியை கல்யாணம் பண்ணிட்டார். அவருடைய பிறந்தது தான் அனிருத்தன். அனிருத்தனும் ருக்மியோட பிள்ளையோட பெண் இருக்காளே, அவள் பேர் ரோச்சனா தேவி, அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, அனிருத்தனுக்கும் உஷாங்கிற பெண்ணுக்கும் எப்படி திருமணம் நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம பானாசுர வதத்தை சேர்ந்து பார்க்க போகிறோம். பானாசுரனோட பெண் தான் உஷா. ஒரு நாளைக்கு உஷா தன் கனவில் அனிருத்தனை கண்டாள். அவள் உடனே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணான். அவளுக்கு ஒரு தோழி, அவள் பேர் சித்திரலேகா. அவள் நிறையா சித்திரம் வரைவா. கனவில் யார் வந்தாலும் சரி, அவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் அடையாளம் சொல்லியாச்சுன்னா அவள் அப்படியே வரைஞ்சிடுவா. அதே மாதிரி உஷை தன் தோழி சித்திரலேக்காட்ட சொன்ன உடனே அவள் முதல்ல வரைஞ்சது யாருன்னா கண்ணனை. இப்படி இருப்பானா அப்படின்னு கேட்டா, இப்போ இவ்வளோ அழகு இல்லை, அவரும் அழகு தான், ஆனால் கண்ணன் அளவுக்கு அழகு இல்லை அப்படின்னா. சரி, மறுபடியும் வேற ஒரு படம் வரைஞ்சா. அது யாருன்னா பிரத்யும்னன். இவரை மாதிரி கிட்டத்தட்ட இருப்பா அப்படின்னா உஷா, ஆனால் இவர் இல்லை அப்படின்ட்டா. கடைசியில் அனிருத்தனை வரைஞ்சா. இவர் தான் என் கடவுள் வந்தவர் அப்படின்ட்டா. நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. அப்போ அவள் சொன்னா, இவர் துவாரகையில் இருக்கார், பரவாயில்ல கவலைப்படாத, நான் அப்படியே 4 பேரை கூட்டின்னு போய் அங்கே தூங்கிட்டு இருக்கிற அனிருத்தனை அப்படியே கட்டிலோடு இங்கே தூக்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு போய் கூட்டின்னு வந்துட்டா. கட்டிலோடு அனிருத்தனை கூட்டின்னு வந்துட்டா. அனிருத்தன் கண்மூழ்ச்சி பார்த்தா உஷா பக்கத்தில் இருக்கா, அந்த கட்டில் அவர் இருக்கா. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. யாருக்கும் தெரியாமல் அந்த அந்தப்புறத்தில் அவரிடர் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாளைக்கு பானாசுரன் என்ன பண்ணால், அந்தப்புற கதவை திறக்கும்போது பார்த்தா 2 பேரும் குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப கோவம் வந்துடுத்து பானாசுரனுக்கு. 2 பேரும் சிறையில் அடைச்சிட்டா. இந்த சிறையில் அடைச்ச உடனே இது நியூஸ் கண்ணனுக்கு போயிடுது. உடனே பானாசுரனோட சண்டை போட வந்தார். இந்த சரித்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பானாசுரன் எங்கே இருந்தான்னாக்க, சோனிதபுரம் அப்படிங்கிற அரண்மனையில் தான் பானாசுரன் இருந்தார். பானாசுரன் சிறந்த சிவபக்தன். அவனோட இதுக்கு சிவபெருமானே மயங்கி அவர் சொன்னால், நான் இங்கே இருந்து உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் தடுத்து உனக்கு ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் அங்கேயே இருந்துட்டேன். ஆனால் இப்போ சண்டை போட வருது யார்? கண்ணபிரானே. பட் ஆனாலும் என்ன பண்ணுறது, அவர் வரம் உதவி செய்கிற கொடுத்துருக்கார் இல்லையா. அதனால் சிவபெருமான், கார்த்திகேயன், அக்னி பகவான், காளி தேவி எல்லாருமா வந்துட்டா. அப்புறம் காளி தேவியால் உருவாக்கப்பட்ட பயங்கரமான தேவதை கிருத்தியை, இப்படி எல்லாரும் வந்துட்டா. எல்லாரையும் கண்ணன் ஓட ஓட விரட்டினர். ராமானுஜ நூற்றாந்தாதியில் பாடின மாதிரி, கார்த்திகானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் என் தன்மை சேம வைப்பே அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர் சண்டையிட்டார். எல்லாரையும் பகவான் தோற்கடிச்சிட்டார். அதுக்கப்புறம் கிருத்தியங்கிற பயங்கரமான தேவதை இருந்தாளே, அவள் கண்ணன்ட்ட கேட்குறாளாம், எப்படி நீங்கள் எங்களை அடிக்கலாம் அப்படின்னு. அப்போ கண்ணன் சொன்னாராம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்த்து பார்த்து ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கேன், அங்கே தேவதையாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன்னா இல்லையா, அதை விட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னாராம். அதனால நான் உங்களை வீழ்த்தினேன். நான் வந்தது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு இடம் கொடுத்தது நான் தானே, என்னை விழுந்து வணங்கியிருக்க வேண்டாமா
அதை விட்டு நீங்கள் எதிர்த்து நிற்கலாமா அப்படின்னு கண்ணன் கேட்டது மட்டும் இல்லை, ஒரு சாபத்தையும் கொடுத்தாராம். என்னன்னாக்க, இந்த பூதகணங்கள், பிசாசுகள், பிரேதகணங்கள், அது மாதிரி யாருனாலும் சரி ஏதாவது தெருக்கோடு நின்றுட்டு இருந்தானாக்க அவளை வணங்கக்கூடாது. அவளை வணங்கினா 12 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த கிருஷ்ண பக்தி உடனே ஒரு நிமிஷத்தில் போயிடுமா. ஒரு நிமிஷம் அங்கே நின்னாலே நமக்கு அந்த 12 வருஷ பக்தி போயிடுமா. அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டேன். அதனால் எப்போவுமே நம்ம முன்னோர்கள் யாரெல்லாம் வணங்கினாலும் அவளை தான் நம்ம வணங்கணும். புதுசு புதுசாக வர தேவதைகள் அவள்கள்னு அதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு இதில் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் பானாசுரனை தோற்கடிச்சுட்டு, பானாசுரனுக்கு 1000 கைகள், 998 கைகளை வெட்டினார். இதுக்காக 2 கையில் விட்டு வச்சார். ஏன்னாக்க எப்படி அவன் பண்ணத்தான் என் பேரை மன்னிக்க போகிறான், அப்போ போய் கையெல்லாம் இருக்கலாமா, அதனால விட்டு வச்சாராம். இப்போ பானாசுரனுக்கு கர்வம் எல்லாம் போயிடுத்து. நரகாசுர வதத்துக்கு பிறகு 10108 பெண்களோட கண்ணன் வாழ்ந்து வந்தார் இல்லையா. அப்போ நாரதருக்கு ஒரு ஆசையாம், கண்ணன் ஒரு நாள் முழுக்க இத்தனை பேர் எப்படி கவனிச்சிக்கிறார் பார்க்கணும், கிரகஸ்தனா எப்படி இருக்கார் பார்க்கணுன்னு நாரதருக்கு ஆசையாம். அதுக்காக வந்தார். ஒரு நாள் முழுக்க கிருஷ்ணனோடையே இருந்தார். அவர் என்ன கிரகஸ்த தர்மத்தில் ஒன்று கூட விடலை. பத்தினிகளும் அப்படி தான், ஸ்ரீ தர்மத்தை ஒன்று கூட விடாமல் ஆட்சி பண்ணாலாம். இவள் கிரகஸ்தன் எப்படி வாழணுங்கிறத கண்ணன்ட்டேருந்தும், பத்தினிகள் எப்படி வாழணுங்கிறத இந்த 10108 பெண்கள்ட்டையும் கற்றுக்கணுமா. யார் எந்த தர்மத்தையும் விடவே இல்லை. கண்ணன் நான் தான் கடவுளாச்சே, ராஜாவாச்சே அப்படிலாம் மனுஷன் நினைக்கவே மாட்டாராம். ஒரு மனுஷனை அவதாரம் எடுத்தாச்சுன்னா அதுக்குள்ளே கடவுள் எல்லாம் நம்ம அப்படி செய்யணும். நம்ம செய்யறதை விட கண்ணன் பல மடங்கு செஞ்சு காமிச்சாராம். அதை பார்த்து நாரதரே அப்படியே அசந்து வியந்து பார்த்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, கண்ணன் அதிதிகள் வந்தால் போகிறோம், தனக்கு தான் ஆட்கள் இருக்கே அப்படின்னு உபச்சாரம் பண்ண சொல்ல மாட்டாராம். தானே எழுந்து வந்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணி, அதுக்கப்புறம் தினம் பெருமாள் அறையை அவரே சுத்தம் செய்வதும், நெய்வேத்தியத்துக்கு ருக்மணி பிராட்டி தான் சமைப்பாளாம். ஆளை வச்சுலாம் சமைக்க மாட்டாராம். எல்லாம் தானே எல்லா காரியமும் செய்வாராம். எதுக்குன்னா, நான் அப்படி பண்ணாதான் மற்றவர்கள் என்ன காரணம் காட்டி அவள் வந்து வேற ஒருத்திட்ட வேலை வாங்க மாட்டா, அவளும் என்ன மாதிரியே செய்வாள். பின்னையே நான் சாந்தி பண்ணுற கல்வி கற்றுண்டேன், 64 கலைகள் 64 நாளில், நான் பகவான் தானே விட்டுருக்கலாம், நான் விட்டாச்சு, நான் மற்றவளை என்ன பண்ணுவா, கண்ணனே கற்றுக்கலை அப்படின்னு சொல்லி இவ்வளோ குருகுலம் போகாமல் இருந்துருவா. அதனால் கண்ணன் எதையுமே விடமாட்டாராம். அது மட்டும் இல்லை, தினம் பஞ்சமகா யஜ்யம் விடாது செய்வாராம். பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ருயஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம் எல்லாமே விடாத பண்ணுவாராம். அதுக்கப்புறம் இத்தனைக்கும் பகவான் கர்மம் தீண்டுமா, கர்மமே தீண்டாத பகவான் தினமும் அனைத்தையும் செய்கிறாராம். சந்தியாவந்தனம் செய்வாராம், கோ பூஜை, அதுக்கப்புறம் தேவ பூஜை, தானம், தர்மம் எதுவுமே விடமாட்டார். பிராமணருக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே தானே செய்வாராம். அதை பார்த்த நாரதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இப்படி யார் வந்தால் தானே எழுது வரவேற்கிறாரே. அது மட்டும் இல்லை, சாஷ்டாகமாக அவளை சேவிப்பாராம். இதை கண்ணன் சொல்கிறார். தானம் செய்கிறாராம். பிராமணருக்கு யாருக்கெல்லாம் தேவையோ, என்னென்ன தேவையோ அத்தனையும் அவரே செய்கிறாராம். இதை பார்த்தாராம் நாரதர். அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணார், தர்மபுத்திரனோட ராஜசூயாகத்துக்கு போனார். அங்கே முதல் மரியாதை கண்ணனுக்குன்னு சொன்னோடனே சிசுபாலனுக்கு தாங்க முடியல. அவன் கண்டபடி கண்ணபிரானை திட்ட, கண்ணனோட சக்கரத்தால் சிசுபாலன் மாண்டு போனான். அதே போல் தந்தவர்தனும் மாண்டு போனான். 2 பேரும் கண்ணனுக்கு விரோதிகள். அதனால் அவன் மாண்டு போயிட்டான். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னன்னாக்க, பலராமன் சரித்திரம். பலராமன் ஒரு நாள் காளிந்திங்கிற நதிக்கு வந்தார். அவர் எப்போவுமே சுறாபானம், சோமபானம் இது மாதிரி குடிக்கிற வழக்கம் உண்டு. அதனால் தள்ளாடிண்டே அன்றைக்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாராம். யமுனை கொஞ்சம் தள்ளி ஓடின்னு இருந்தது. உடனே அந்த யமுனைகிட்ட, இங்கே வா, நீ என்கிட்ட வா காளிந்தி, நான் காலையில் போய் சந்தியானம் பண்ணணும் அப்படின்னாராம். யமுனை சொன்னான், அப்படிலாம் இஷ்டத்துக்குலாம் என்னால் வர முடியாது, 100 அடி நீங்கள் தான் நடந்து வந்து என்கிட்ட வந்து சந்தியானம்லாம் பண்ணணும் அப்படின்னானா. உடனே கோவத்துக்கு பலராமனுக்கு, தங்கிட்ட தான் கலப்பை இருக்கே, அதை வீசி நதியில் ஒரு இழுத்தாராம். இழுத்தப்புறம் நதி தானே இந்த பக்கம் வந்துடுத்தோம். இன்றைக்கும் அந்த இடத்துல பார்த்தாக்க ராம்காட்டுக்கு ஒரு இடம், அந்த இடம் தான் பலராமன் இழுத்த இடம்னு சொல்லுவாள். இதோட பலராமனோட இது காளிந்திக்கு கொடுத்தது சாபம் கொடுத்தது முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சுதாமாவோட சரித்திரம் பார்க்கலாம்.